பாஸ்டர் கிருஷாந்த் அபிகுமார் எங்களோடு கூட இருக்கிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அழைக்கிறேன் தேவதி செய்தியின் நாள் கொடுப்பதற்காக. I welcome Pastor Krishanda. He is not a new member or new person. He is a friend of ours and he is very much involved with our ministry. We thank God for his arrangements for him to come and deliver his message today. May God bless him. Thank you. Hallelujah. 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 Jesus is still alive. Amen. ஆண்டவர் இன்னும் உயிருடன் இருக்கின்றார். He is not dead. அவர் இறந்து போகவில்லை. And I thank God because he is alive. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அவர் உயிரோடு இருப்பதினால். Like the Bible says, yesterday, today and forever he is alive. வேதம் சொல்லுகின்றது போது நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் We இருக்கின்றார். thank the Lord. நாங்கள் அவருக்கு நன்றி Let செலுத்துவோம். us pray. ஜெபம் செய்வோம். Loving Heavenly Father, we thank you, Lord, for this day, Father. Lord, I pray for everyone that's here. Lord, you know their problem, you know their difficulty. I pray that you will, Lord, touch them today, Father. Spirit of the living God, fall upon us, Father. We invite you, Holy Spirit, to come into our midst, Holy Spirit, and minister to everyone. Amen. We pray very specially, Father, that you speak through me into their lives. In Jesus' name, Amen. Amen. Today, Pastor Lambert actually sent me a message and wanted me to speak. போதகர் லம்பனிடம் கேட்டுக்கொண்டார்கள். இன்றைய நாளிலே நான் தேவனுடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய். So I said yes because I know he's not here. நான் ஆம் என்று சொன்னேன் ஏனென்றால் அவர் இங்கே இல்லை. He wants to come but it's very hard to come. அவருக்கு இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்கின்றது, ஆனால் வருவதற்கு தடையாக I இருக்கின்றது. think each one of us also should pray for him. நாங்கள் அனைவரும் அவர் வருவதற்காக ஜெபம் செய்ய வேண்டும். But God is a good God. Amen. ஆண்டவர் நல்ல தேவன். He is still on the throne. அவர் இன்னும் சிங்காசனத்திலே வீற்றிக் கொண்டிருக்கிறார். If we seek him, நாங்கள் அவரை தேடினால் we will find him. அவரை நாங்கள் கண்டுகொள்வோம். If we find him, நாங்கள் அவரை கண்டுகொண்டால் we have eternal life. எங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. Because he is God. ஏனென்றால் அவர்தான் தேவன். And he is in our midst today. அவர் உங்கள் மத்தியிலே என்று இருக்கின்றார். I was thinking of what to speak. நான் என்ன பேசுவது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் Many பொழுது things came into my mind. அநேக காரியங்கள் என் உள்ளத்தில் வந்தது. But suddenly I was started thinking on the life of Saint Paul. திடீரென்று நான் யோசித்தேன் புனித பவுலுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய். Paul was called Saul first. பவுலுடைய முந்திய பெயர் சவுலாக இருந்தது. And Saul persecuted the church. அங்கே சவுல் கிறிஸ்தவ சபைகளை தாக்கிக் He கொண்டிருந்தார். did everything possible to end the church. அங்கே தன்னால் முடிந்த அளவு சாதகமாக சபைகளை மூடுவதற்கு அல்லது நிறுத்துவதற்கு அவர் அங்கே முயற்சி செய்து And கொண்டிருந்தார். he was sold with his idea that his way was right and not the way of the church. ஆனாலும் அவர் தான் எண்ணிக்கொண்டிருந்தார் தான் செய்வது கடவுளுக்கு முன்பதாக சரியாக இருக்கின்றது என்று. And he went to the extent of even stoning people to death. அங்கே அவர் மக்களை கல்லெறிந்து கொல்லும் அளவுக்கு அங்கே சென்றார். In Acts chapter 8, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் verse 1 அதிகாரத்தில் it says, முதலாம் வசனம் கூறுகிறது, when Stephen was stoned, அங்கே ஸ்தேவான் கல்லெறியப்படும் பொழுது Paul was there approving the stoning to kill him. அங்கே பவுல் சரீர பிரகாரமாக இருந்து அவரை கல்லெறிந்து கொள்ளும்படி அவரும் அங்கே அனுமதித்திருந்தார். And Stephen prayed there. ஸ்தேவான் ஜெபம் When பண்ணினார். he was stoned, அங்கே அவரை கல்லெறியும் பொழுது he said, Lord, forgive these people for what they are doing. ஆனாலும் ஸ்தேவான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார், இந்த ஜனங்களை மன்னியும். He had such a compassion for these people. அவருக்கு அந்த ஜனங்கள் மேலே மிகுந்த மனதுருக்கம் இருந்தது. He died praying that prayer. He died praying that prayer. அந்த ஜெபத்தை அங்கே சொல்லுவதற்காக அவர் மரிக்க கூட தவறவில்லை. But through a miracle, ஒரு அதிசயம் நடந்தது. God saved Paul. ஆண்டவர் பவுலை அங்கே சந்தித்தார். And then, later on, Paul was persecuted because of Christ. பின்பதாக நாங்கள் பார்த்தோமானால் பவுல் கிறிஸ்துவுக்காக அங்கே அடிக்கப்பட்டார். He came to death many a times. மரணத்தை சந்திக்க கூட நேர்ந்தது. In 2 Corinthians chapter 4 verse 8, இரண்டாவது கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே he wrote like this. இப்படியாக வசனம் We are கூறுகின்றது, troubled on every side. 2 Corinthians 4:8. இரண்டாம் கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 8.
We are troubled on every side. வசனம் இப்படியாய் கூறுகின்றது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. Yet we are not distressed. கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. We are perplexed. துன்பப்படுத்தப்பட்டும் but not despaired. கைவிடப்படுகிறதில்லை. Persecuted. தள்ளப்பட்டும் but not forsaken. மடிந்து போகிறதில்லை. Cast down. Cast down. எல்லாவற்றையும் அவர் மேலே போட்டு விடுங்கள். but not destroyed. ஆனாலும் அழிவுக்கு அல்ல. He wrote this wonderful passage there. இப்படியான ஒரு அதிசயமான ஒரு வார்த்தையை வேதத்தில் எழுதியிருக்கிறார். A lot of the times we go through many troubles in our life. அநேகமான தருணங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு ஊடாக கடந்து செல்லும் பொழுது we come to the place that we cannot bear it anymore. அங்கே நாங்கள் இனிமேலும் எங்களால் தாங்க முடியாது என்ற ஒரு தருணத்துக்கு வரும் பொழுது and we think that we have come to the end of everything. எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துவிட்டது என்று நாம் நினைக்கும் பொழுது but Paul said at this moment when we are troubled I have victory. ஆனாலும் பவுல் கூறுகின்றார், அத்தருணத்திலே எங்களுக்கு வெற்றி உண்டு. I wonder what is the difference that Paul had and we didn't have sometimes. நான் யோசிப்பதுண்டு, எங்களுக்கு கிடைக்காத அந்த காரியம் அப்படி என்ன பவுலுக்கு கிடைத்தது. He said I am puzzled sometimes. பவுல் கூறினார், நான் சில வேளைகளிலே குழம்பி இருந்தேன். I am so confused sometimes. சில நேரங்களிலே நான் குழப்பம் அடைந்திருந்தேன். But I am not broken. ஆனாலும் நான் உடைக்கப்படவில்லை. He said I stand firm. ஏனென்றால் நான் உறுதியாக நின்றேன். I have never given up. ஒரு நாளும் நான் விட்டு கொடுக்கவில்லை. And then he says sometimes we are persecuted. மேலும் அவர் கூறுகின்றார், நாங்கள் சில நேரங்களிலே அங்கே கிறிஸ்துவுக்காக அடிக்கப்படுகிறோம். A lot of us go through persecution in different ways. நாங்கள் அங்கே அடிக்கப்படுவது சில வித்தியாசமான முறைகளுக்குடாக நாங்கள் செல்லக்கூடும். Sometimes go through persecution in our own home. சில வேளை வீட்டிலே கூட அப்படியான சந்தர்ப்பத்துக்குள்ளாக செல்லக்கூடும். In our own country. எங்களுடைய நாட்டிலே அப்படி செல்லக்கூடும். Sometimes in our workplace. நாங்கள் வேலை செய்யும் இடத்திலே அவ்வாறான சூழலுக்குள்ளாய் கடந்து செல்லக்கூடும். And sometimes we go through so much of persecution that we want to give up. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை கூட நாங்கள் கடந்து செல்லக்கூடும். ஆனால் பவுல் இங்கே ஒரு வித்தியாசமான நபராய் காணப்பட்டார். Though I am persecuted, I am not forsaken. பவுல் கூறுகின்றார், யார் எனக்கு என்ன செய்தாலும் நான் அங்கே அசைக்கப்படுவதில்லை. I thought he always knew how to see the better side of the bad. நான் நினைக்கின்றேன் அங்கே பவுலுக்கு உறுதியாக தெரிந்திருந்தது எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையையும் எவ்வாறு மிக நன்றான ஒரு நிலைமையாக மாற்ற முடியும் என்று. Sometimes I am cast down. I am cast down. எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும். I am put down. எல்லாவற்றையும் கீழே போட்டு விட வேண்டும். I am trampled. எல்லாவற்றையும் உலக்க வேண்டும். I am just pressed to the wall. எல்லாவற்றையும் மிதித்து அப்படியே தூக்கி போட வேண்டும். But I am not destroyed. ஆனாலும் நான் அசைக்கப்படுவதில்லை, உடைக்கப்படுவதில்லை. I thought sometimes we all go through this. நான் நினைக்கின்றேன் நாம் எல்லோரும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துக்கூடாய் கடந்து செல்லுகின்றோம். If you don't go through this, you are not human. இப்படியான சூழலுக்கூடாக நீங்கள் கடந்து செல்லாவிட்டால் நாங்கள் மனிதர் அல்ல. Every human being goes through this. ஒவ்வொரு மனுஷனும் இப்படியான சூழலுக்கூடாய் கடந்து செல்கின்றார். What is the difference with Paul and us? ஆனால் எங்களுக்கும் பவுலுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன? Paul knew who Jesus is. பவுல் அறிந்திருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று. Because he persecuted Jesus. ஏனென்றால் அவர் அங்கே கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்டிருந்தார். He thought Jesus was alive. அவர் நினைத்தார் இயேசு உயிரோடே இருக்கின்றார் என்று விசுவாசித்தார். He thought he never existed. He never existed. பவுல் அங்கே நினைத்தார் ஆண்டவர் உயிரோடு இல்லை என்று நினைத்திருந்தார். He never thought this was a really true religion. அவர் நினைத்தார் இது ஒரு உண்மையான சமயம் இல்லை என்று நினைத்திருந்தார். But his conviction was a reality in his life. ஆனால் அவருடைய நம்பிக்கை தான் அங்கே உண்மையாக அவருடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்தது. Is your conviction a reality in your life today? ஒவ்வொருவருடைய உங்களுடைய உணர்வு தான் உங்களுடைய வாழ்க்கையின் நிஜமாகின்றது. Paul had a turning around in his life. அங்கே பவுலுக்கு வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் இருந்தது. Because he realized that Jesus is the truth and the only way. ஏனென்றால் பவுல் உணர்ந்திருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒரே வழி என்று. If we know Jesus is the truth and the only way,
நாங்களும் அதே போன்று நினைத்தோமானால் அவர் மாத்திரம்தான் ஒரே வழி என்று, then there is no other way that you can turn to. அப்படியானால் அங்கே வேறு ஒரு திரும்புவதற்கு ஒரு வழியும் நமக்கு இல்லை. Because what he says in his word belongs to you. இந்த வேதத்திலே கூறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை சார்ந்திருக்கிறது. And he will make this a reality in your life. இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிஜமாக்குவார். You know, I was thinking one day, நான் ஒரு நாள் நினைத்தேன், I went to a 5-star hotel. நான் ஒரு 5 நட்சத்திர விடுதிக்கு சென்றிருந்தேன். And I saw a nice car there, old car. ஒரு அழகான காரை கண்டேன். I couldn't get near it because they had a cord around it. அந்த காருக்கு அருகில் எனக்கு செல்ல முடியவில்லை, ஏனென்றால் அங்கே ஒரு தடுப்பு இருந்தது. I went near, I was looking at it and going around because I like cars, old cars. நான் அருகிலே சென்று அந்த காரை நன்கு உற்று பார்த்தேன், என்றால் எனக்கு கார் என்றால் மிகவும் பிடிக்கும். And they told me a foreigner owns it. எனக்கு அங்கே கூறப்பட்டது இதை ஒரு வெளிநாட்டு நபர் சொந்தமாக வைத்திருக்கிறார் என்று. So I thought what a great car to have. அப்பொழுது நான் யோசித்தேன் இன்னொரு நல்ல ஒரு வாகனம் வைத்திருப்பதற்கு. And I went from there. அங்கே இருந்து நான் சென்று விட்டேன். About a year or two back, ஒரு அல்லது 2 வருஷத்துக்கு பின்பதாக went to see a friend in Negombo. நான் நீர்கொழும்பிலே வசிக்கும் ஒரு நண்பரை சந்திக்க சென்றேன். And this friend told me there is a car, let's go and see. அந்த நண்பர் எனக்கு கூறினார் அங்கே ஒரு வாகனம் இருக்கின்றது, நாங்கள் போய் பார்ப்போம் என்று. He drives me into this foreigner's house. இந்த வெளிநாட்டு நபருடைய வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றார். When I saw the car, I knew I have seen this car. நான் அந்த காரை பார்த்த உடனே யோசித்தேன், அட இந்த காரை நான் முதலில் பார்த்திருக்கின்றேன் என்று. It was actually Gopalava's car. President Gopalava's car. அது ஜனாதிபதியா இருந்த கோபாலா அவர் பாவித்த வாகனம். And I saw it and then I thought this is the same car I saw. What a nice car, I said. நான் உடனே யோசித்தேன் இந்த காரை தானே நான் பார்த்து அழகான கார் என்று யோசித்தேனே என்று. So I asked this foreigner and looked around it and all my friends took him and then he asked would you like to buy it. He asked whether I like to buy it. அந்த வெளிநாட்டு நபர் அந்த வாகனத்தின் உரிமையாளர் இடத்தில் கேட்டார் இந்த வாகனத்தை நீங்கள் வாங்க விரும்புகிறீர்களா? But buying I never had any money in my name either. அந்த சந்தர்ப்பத்தில் என்னிடத்திலே என்னுடைய பெயரிலே எந்த விதமான பணமும் இருக்கவில்லை. I was looking at it. ஆனாலும் அதை உற்று பார்த்தேன். And suddenly a figure dropped into my mind. அப்பொழுது அங்கே ஒரு அடையாளம் ஒரு எண்ணிக்கை அளவு என்னுடைய மனதிலே வந்தது. My friend asked why what do you want? You want this? I said no, I don't know. And then I was going around it and I had a figure of 125,000. அப்பொழுது என்னுடைய அந்த மனதிலே மனக்கண்ணிலே வந்தது 1,25,000 ரூபாய் என்று. I told my friend I think if it's 125,000 I'll buy it. அப்பொழுது நான் என்னுடைய நண்பரை பார்த்து கூறினேன் 1,25,000 கொடுத்து எனக்கு இதை வாங்க முடியும். He said you're mad, don't even offer that, he said. அப்பொழுது என்னுடைய நண்பர் கூறினார் உனக்கு பைத்தியமா இந்த விலையை நீ கூற வேண்டாம் என்று. He has spent quite a lot of money on this. ஏனென்றால் அந்த நபர் ஏற்கனவே அந்த வாகனத்துக்கு அநேக பணத்தை செலவழித்திருந்தார். And this guy when I going around he asked me tell me a price, he said. ஆனாலும் இந்த நபர் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தர முடியும் என்று கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டே I told him இருந்தார். I'll give him 125,000. அப்பொழுது நான் அவரை பார்த்து கூறினேன் 1,25,000 ரூபாய் தர முடியும். My friend was going through the floor that time. என்னுடைய நண்பர் அப்பொழுது மிகவும் குழப்பம் அடைந்து விட்டார். He got me to sit down. அவர் என்னை உட்கார வைத்தார். He said I want to know one thing from you. அவர் கூறினார் நான் உன்னிடத்தில் இருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். All you Sri Lankans you offer and when I try to take it you all don't take it, you go away. All you Sri Lankans you offer when I try to take it, you all don't take it, you all go away. நீங்க இலங்கையர்கள் எல்லாரும் இதை கூறி எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக மாட்டீர்கள். I said I am different, I said. அப்பொழுது நான் கூறினேன் நான் வித்தியாசமானவன். I said if you give it to me I'll take it, I said. நான் கூறினேன் நீ எனக்கு கொடுத்தால் நான் அதை எடுத்துக்கொண்டு செல்வேன். I was surprised. He said take it. அப்பொழுது அவர் கூறினார் எடுத்துக்கொள் என்று. I didn't have money. ஆனால் என்னிடத்தில் பணம் இல்லை. I told him next week Wednesday I will send the money, I said. நான் அவரிடம் கூறினேன் அடுத்த கிழமை புதன்கிழமை இந்த பணத்தை உனக்கு நான் அனுப்புவேன் என்று. I went home. I didn't have money. என்னிடத்தில் பணம் இல்லை, நான் வீட்டுக்கு சென்று விட்டேன். Wednesday came, I didn't have money. புதன்கிழமை வந்தது என்னிடத்தில் பணம் இருக்கு. On Wednesday I said I can't come. I sent some amount of money, I forget how much, and I told him as an advance keep it, I'll take it by next week, I said. புதன்கிழமை வந்தது பணம் இருக்கவில்லை, கொஞ்சம் பணத்தை இருந்தது, அந்த பணத்தை எடுத்து அவருக்கு அனுப்பி சொன்னேன் இன்றைக்கு என்னால் வர முடியாது, இதை அட்வான்ஸாக வைத்துக் கொள்ளுங்கள். First of all I never went to buy it. I
I never went to buy it. முதலிலே நான் அந்த காரை வாங்குவதற்காக அங்கே There போகவில்லை. was no planning even in it. எனக்கு அப்படி ஒரு திட்டமும் இருக்கவில்லை. So when I went there அங்கே போன போது and I saw it, அதை பார்த்த போது I believe God put this price because He knew I liked it. நான் அறிந்து கொண்டேன் அந்த தருணத்திலே இந்த காரின் மேலே நான் ஆசை கொண்டபடியினால் ஆண்டவர் தாமே அந்த ஃபிகரை எனக்கு காட்டி இருக்கிறார் என்று. By the following Wednesday, I was the owner of that car. அடுத்த புதன்கிழமை அந்த காருக்கு நான் சொந்தக்காரனாகி விட்டேன். When you trust God, நீங்கள் ஆண்டவரை நம்பும் போது God can do the impossible in you. நடக்க முடியாத சாதகம் இல்லாத காரியத்தை உங்களுக்காக அவர் நடத்தி முடிப்பார். Paul had faith in God. பவுலுக்கு அங்கே ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்தது. When he stood in places, things happened. அப்பொழுது நடக்க முடியாத காரியங்கள் அங்கே நடத்தப்பட்டது. I was looking at the verse in Isaiah 53. ஏசாயா எழுதின புத்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது He says, by his stripes you shall be healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்ற வசனம் இருக்கின்றது. I have prayed for many people that have not been healed. நான் அந்த வசனத்தை கூறி அநேகருக்கு ஜெபித்திருப்பேன், ஆனால் நான் சுகப்படவில்லை. Until recently I learned it is faith that brings healing. கிட்டத்திலே தான் நான் அதை உணர்ந்து கொண்டேன், சுகம் கிடைப்பது விசுவாசத்தினால் மாத்திரமே. Like on the 31st of December, I had this couple that came up to me and told that their daughter is very sick. 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஒரு கப்பல் வந்த இடத்தில் கூறினார்கள் அவருடைய மகள் சுகவீனமுற்றி இருக்கிறாள் என்று. I told those two parents this thing. அந்த பெற்றோரை பார்த்து நான் கூறினேன், I can have faith. பெற்றோரை பார்த்து நான் கூறினேன், எனக்கு விசுவாசம் இருக்கலாம். But it is useless when it comes to you. It's good for me only. It's good only for me, my faith. அந்த விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிற விசுவாசம் எனக்கு தான் நன்மை பயக்கும். This girl was to get married on the 20th of December. இந்த பெண் பிள்ளையானவர் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் திருமணம் முடிக்க வேண்டும். On the 16th of December she falls with lifeless. 16ஆம் தேதி அங்கே அவர் சுகவீனமுற்று இருந்தார். She was rushed into the hospital, Navaloka. நவலோக வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றார்கள். Nothing can be done. அங்கே கூறினார்கள் ஒன்றும் செய்ய முடியாது. General hospital. அதுக்கு பின்பதாக பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்லப்பட்டால். And then only that's where I went. அங்கேதான் நான் அவளை பார்க்க சென்றேன். On the 31st I told the parents. ஆனாலும் 31ஆம் தேதி பெற்றோரை பார்த்து நான் கூறினேன், if both of you have faith, நீங்கள் உங்கள் இருவரிடத்திலும் விசுவாசம் இருந்தால் God can heal that child. ஆண்டவர் உங்களுடைய மகளை சுகமாக்குவார். Last Sunday we had that child testify in our church. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சகோதரி உங்களுடைய சாட்சியை சாட்சி கூறினார். முற்று முழுவதுமாக சுகமாக்கப்பட்டு விட்டார் ஆண்டவருடைய வல்லமையினால். Your faith can do wonders for you. உங்களுடைய விசுவாசம் அதிசயங்களை நிகழ்த்தும். In Matthew 9 verse 22. மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 22. Talks about the girl with the issue of blood. அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றியதான ஒரு கதை இருக்கின்றது. And in 22 Jesus told that girl that touched his garment. அந்த ஸ்திரியானவள் இயேசுவினுடைய அங்கியை தொட்டபோது, daughter, your faith has made you whole. இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Your faith has made you whole. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. This girl had a bleeding issue for 12 years. இந்த ஸ்திரியானவள் 12 வருடமாக அங்கே இரத்த போக்குள்ளவளாய் இருந்தாள். It says that she had spent all the money she had to live on physicians. வசனம் கூறுகின்றது, அவளிடத்திலே இருந்த எல்லா பணத்தையும் வைத்தியர்கள் மேலே செலவிட்டு விட்டாள். She was nothing to turn back to. அங்கே அவளுக்கு திரும்புவதற்கு எந்த விதமான ஒரு இடமும் இருக்கவில்லை. In another way, no money to live. வாழ்வதற்கு கூட பணம் இருக்கவில்லை. No release from the healing. நோயிலிருந்து விடுதலை இருக்கவில்லை. Suffering. ஒரே துன்பம். But when she heard Jesus was coming there, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். She had one desire. ஒரே ஒரு ஆசை அவளுக்கு இருந்தது. She said, if I can just touch the garment of Jesus. அவள் விசுவாசித்தாள், ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் நான் சுகமாவேன். I know I will be made whole. நான் அறிவேன், நான் சுகமாவேன். Sometimes சில வேளைகளில் we are waiting for someone to give us a word what to do. இன்னொரு நபர் எங்களிடத்திலே வந்து ஒரு வசனத்தை எங்களுக்கு கூறும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். When someone tells you something to do, it's not faith. இன்னொருவர் வந்து இதை செய்யுங்கள் என்று உங்களுக்கு அறிவுறுத்தல் கூறும் பொழுது அது விசுவாசம் அல்ல. But if you have faith in your God, உங்களுடைய தேவனில் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் you will start doing something to get something from him.
அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்கள் உங்களுடைய This விசுவாசத்தின் அடிப்படையில். girl didn't think of touching the garment and sit at home. இவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அங்கே வீட்டில் உட்கார்ந்திருக்கவில்லை. This girl was not doing something else. வேறொரு காரியத்தையும் அவள் செய்யவில்லை. Sometimes we sit and do things and miss the opportunity in our life. சில வேளைகளில் நாங்கள் இருந்து வார காரியங்களை செய்வதன் நிமித்தம் ஆசீர்வாதங்களை இழந்து விடுகின்றோம். I remember when Moses was crying in the wilderness. அங்கே மோசே வனாந்தரத்திலே பயணம் செய்யும் போது The sea in one side, ஒரு பக்கம் கடல், the army approaching from the other side. அங்கே ஆமி வந்து இன்னொரு பக்கத்தால் சூழ்ந்து கொண்டு வந்தார்கள். 3 million people crying out, why did you bring us out? What is going to happen to us? 3 மில்லியன் மக்கள் மோசேயை பார்த்து முறையிட்டார்கள், என்ன செய்ய போகிறீர் என்று. Egyptians were coming to take them back. பின்பதாக எகிப்தியர்கள் அவர்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். And it says that Moses cried out to the Lord. வசனம் கூறுகின்றது, மோசே ஆண்டவரை பார்த்து கதறினார். He said, Lord, what am I to do? ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வது? You know what the Lord told Moses? அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து God said, stop crying. ஆண்டவர் கூறினார், அழுவதை நிறுத்து. Start moving. கடந்து செல். Don't stop, start moving. கடந்து செல்வதை நிப்பாட்ட வேண்டாம். I have brought you here. நானே உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறேன். And I showed you that I'm going to use what you have in you. நான் உனக்கு ஏற்கனவே காட்டி இருக்கிறேன், உன்னிடத்தில் என்ன உள்ளது என்பதை அடையாளமாய் காண்பிக்கிறேன். When you get to the waters, தண்ணீர்களை கடக்கும் போது stretch out the staff I have given you. தண்ணீர்களை கடக்கும் போது அவைகள் கோலை நீட்டும் பொழுது தண்ணீர் உன்மேல் And the பொழிவது. waters will divide. அந்த தண்ணீர் உனக்காக பிரிந்து செல்லும். You know, till you get to the waters, தண்ணீர் அண்டிக்கு நீங்கள் செல்ல மட்டும் don't start crying. Don't start crying. அழ வேண்டாம். We are always crying and praying, crying and praying. ஒவ்வொரு நாங்கள் எந்த நேரமும் அழுது கொண்டு ஜெபித்துக் கொண்டே But we are இருக்கிறோம். not ready to get up and do something for God. ஆனாலும் நாங்கள் எழுந்து ஆண்டவருக்காக ஒன்றை செய்வதற்கு When you ஆயத்தமாயில்லை. start moving, things happen. நீங்கள் எழுந்து சில காரியங்களை நடப்பிக்க புறப்படும் பொழுதுதான் இங்கே காரியங்கள் I நடக்கும். remember these parents coming week after week to church and telling me. ஒரு நபர் ஒவ்வொரு கிழமையும் என்னிடத்திலே வந்து இந்த காரியத்தை They said, கூறுவார். oh, she's much better after you prayed. அவர் சொல்லுவார், பாஸ்டர் நீங்க ஜெபித்ததன் பின்பதாக எனக்கு நன்றாக I உணர்கிறேன். went to the ICU. ஐசியூக்கு கடந்து சென்றேன். I saw one pipe from here, one pipe from here, one on the nose here, covered with pipes the face. அவருடைய முகம் முழுக்க அங்கே பைப்புகளாலே She was சூழப்பட்டிருந்தது. unconscious. அவர் மயக்க நிலையில் இருந்திருந்தார். I prayed in faith. விசுவாசத்துடன் அவருக்காக I came ஜெபித்தேன். out. வெளியே வந்தேன். I met the parents. அவருடைய பெற்றோரை நான் பார்த்தேன். I said, situation can be hopeless. நான் பெற்றோரை பார்த்து கூறினேன், சூழ்நிலை நம்பக்கூடியமா இல்லாததாக இருக்கலாம். If you have faith, ஆனால் நீங்கள் விசுவாசித்தால், both of you agree, நீங்கள் 2 பேரும் சம்மதித்தால், God is going to heal this daughter, I said. ஆண்டவர் இந்த மகளை குணமாக்க போகின்றார். I prayed and came. நான் ஜெபித்து விட்டு வந்துட்டேன். Next week they come to church. அடுத்த கிழமை அவர்கள் ஆலயத்திற்கு And வந்தார்கள். they're telling me, எனக்கு கூறினார்கள், she's much better. இப்பொழுது அவள் மிகவும் They have removed all நன்றாயிருக்கிறாள். the pipes on her face. எல்லா விதமான குழாய்களையும் அகற்றி விட்டார்கள். Nothing to do with me. என்னோடு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. Nothing to do with me. I'm just human as you are. உங்களைப் போல நானும் ஒரு சாதாரண மனுஷன். But it is their faith that made a change. ஆனால் அங்கே இருந்த விசுவாசம் அவளை மாற்றியது. Matthew 9:22, daughter, thy faith has made thee whole. மத்தேயு 9:22 சொல்லுகிறது, உன் விசுவாசம் உன்னை Not ரட்சித்தது. Jesus' or God's faith. ஆண்டவருடைய இயேசு ஆண்டவர் மேல வைத்திருந்த விசுவாசம் Daughter, அல்ல. your faith has made you whole. அந்த மகளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. What about your faith today? இன்று உங்களுடைய விசுவாசம் என்ன? Going to trust in God. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க Situation போகிறீர்களா? can be hopeless. சூழ்நிலை நம்ப முடியாததாக இருக்கலாம். Maybe what you can do is very little. What you can do is very little. நீங்கள் செய்வது மிக சிறிய காரியமாக இருக்கலாம். But if you can use the little you have in God, ஆனாலும் அந்த சிறியதை ஆண்டவருக்காக நீங்கள் பிரயோகிக்கும் போது God can do something mighty in your life. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யட்டும். This woman's thing was, இந்த ஸ்திரீயும் அப்படித்தான் if I இருந்தார். can touch the garment of Jesus, அவள் நினைத்தாள், ஆண்டவருடைய வஸ்திரத்தையாவது நான் தொட்டால் I know I will be healed. நான் சுகமாவேன் என்று நான் I அறிந்திருக்கிறேன். know my God can heal me. நான் என்னுடைய ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். And it says there was a big crowd crushing him.
அந்த வசனம் கூறுகின்றது அங்கே பெரிய அநேக ஜனங்கள் You நெருங்கி couldn't get வந்தார்கள். near Jesus. ஆண்டவர் கிட்டதாக செல்வதற்கு But சந்தர்ப்பம் there were so இருக்கவில்லை. many people crushing him. ஏனென்றால் அநேக ஜனங்கள் கடந்து வந்தார்கள். She had no way to get to Jesus. அவளுக்கு இயேசுவை கிட்டே அண்டி சேர்வதற்கு இடம் இருக்கவில்லை. But she had determination. ஆனால் அவள் நிர்ணயித்திருந்தாள். If there is a will, there is a way always. மனம் உண்டானால் எப்பொழுதும் அங்கே இடம் உண்டு. If you want to do something, you can do it. உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமானால் நிச்சயமாக முடியும். Don't make excuses to get your victory. எக்ஸ்கியூசஸ் வெற்றி அடைவதற்கு எக்ஸ்கியூசஸ் கொடுக்க வேண்டாம். The end of faith is victory. விசுவாசத்தின் இறுதிப்படி வெற்றி. Always faith ends up in victory. எப்பொழுதுமே விசுவாசம் வெற்றியில் தான் முடியும். It never ends up in disaster. அது ஒரு நாளும் அழிவிலே முடிவடைவதில்லை. You know why? ஏனென்று தெரியுமா? Because Jesus is a living God today. ஏனென்றால் ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றது. He is in our midst. அவர் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார். He is here hearing you. இன்று அவர் உங்களை He is கேட்டுக்கொண்டிருக்கிறார். here speaking into your heart right now. இப்பொழுது உங்கள் இதயத்திலே He இருக்கின்றார். is here listening to your problem. உங்கள் இதயத்தில் இருக்கிற அழுகையை பிரச்சனைகளை He has seen your கேட்டுக்கொண்டிருக்கிறார். cry. உங்களுடைய அழுகையை கண்டிருக்கிறார். He has seen your troubles that have come your way. உங்களுடைய வழியிலே வருகின்ற He அனைத்து has seen your பிரச்சனைகளை காண்கின்றார். You're disheartened. And he has seen that you are really pushed to the corner. அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் ஒரு மூலைக்கு அங்கே தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். But give room to him. ஆனால் அவருக்கு இடம் Trusting him. அவரை விசுவாசிக்க. And you can see a mighty thing happen in your life. அதிசயமான காரியங்கள் நடப்பதை பார்க்க You முடியும். know, sometimes சில வேளைகளில் we are so pushed with ourselves எங்களாலே நாங்கள் ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்போம். that we push God out of our life. அந்த சூழ்நிலையானது கடவுளை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அங்கே வெளியே தள்ளிவிடும். And we start moving and ruling our lives with our heads. எங்களுடைய தலையினாலே யோசித்து எங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது We come to the place that we think we are even greater than God. நாங்கள் அங்கே கடவுளை விட பெரியதான இடத்திற்கு வந்திருக்கின்றோம் என்று நாங்கள் நினைப்போம். No one here created themselves and came to this earth. நாங்கள் ஒவ்வொருவரும் சிருஷ்டிக்கப்பட்டு இந்த பூமிக்கு தானாக வரவில்லை. It is God that created you and brought you. ஆண்டவர் தான் உங்களை உருவாக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். And we will never be bigger than the creator. நாங்கள் ஒருபோதும் சிருஷ்டித்தவரை விட பெரியவராக இருக்க முடியாது. Because the creator has promised to come and live inside us. ஏனென்றால் சிருஷ்டித்தவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். This is the tabernacle of God, Father, Son and the Holy Spirit. இந்த சரீரமானது ஆண்டவர் தங்குகின்ற ஆலயமாக அல்லது கூடாரமாக இருக்கின்றது. For the Father, Son and Holy Spirit to come and live inside you, அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வந்து வாசம் you பண்ணுவதற்கு have to be washed with the blood of Jesus. நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். We have done many wrong things. நாங்கள் அநேக பிழையான காரியங்களை But when we செய்திருக்கிறோம். tell God to forgive us ஆனால் ஆண்டவரிடத்திலே மன்னியும் என்று and wash கேட்கும்போது us with the blood of Jesus, அவருடைய இரத்தத்தாலே கழுவும் என்று சொல்லும்போது He is faithful and He is a just God to listen to your words and coming to you. உங்களுடைய வார்த்தைக்கு அவர் உண்மையாக இருந்து உங்களிடத்தில் வருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And when you open your heart to Him உங்களுடைய இதயத்தை அவருக்காக திறக்கும் போது and tell Jesus, come into my life, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வாரும் என்று சொல்லும் போது He will come and dwell inside your life. உங்களிடத்திலே கடந்து வந்து உங்களுக்குள்ளே வாசம் And He பண்ணுவார். will wash you pure. உங்களை அவர் முழுவதுமாக தூய்மைப்படுத்தி Take விடுவார். all your sins away. உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் வெளியே எடுத்து And the word விடுவார். of God says, ஆண்டவருடைய வசனம் all கூறுகிறது things have passed away, எல்லாம் கடந்து போயின. and behold, I have been new in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளே புதிய சிருஷ்டியாக இருக்கின்றேன். It becomes a new birth in your life. அது ஒரு புதிய ஒரு பிறப்பாக இருக்கிறது. And then when you start trusting God and start going, நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து அங்கே நடக்க ஆரம்பிக்கும் போது and with faith in God, அவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கும் you போது are going to see mighty things happen. நீங்கள் அதிசயமான காரியங்களை காண I போகின்றீர்கள். don't care what your problem you have, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது where you are அக்கறை coming இல்லை. from or what difficulty. என்ன சூழலில் இருந்து வந்திருக்கீங்களா, என்ன பிரச்சனை என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. God can change your problem. உங்களுடைய பிரச்சனையை ஆண்டவர் மாற்ற If வேண்டும். Jesus can tell that woman that day,
daughter, thy faith has made thee whole. ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து மகளே உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூறுவாராம். He is going to tell you, your son and daughter, your faith has taken care of you. இன்றும் அவர் சொல்லுகின்றார் மகனே மகளே உன்னுடைய பிரச்சனையை நான் கவனித்துக் கொள்கிறேன். Paul saw the difference. பவுல் அந்த வித்தியாசத்தை கண்டு கொண்டார். This woman saw the difference. இந்த பெண்ணும் அந்த வித்தியாசத்தை கண்டு கொண்டார். Peter saw the difference. பேதுரு அந்த வித்தியாசத்தை கண்டு கொண்டார். All of us who are saved have seen a difference. ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வித்தியாசத்தை அனுபவித்திருக்கிறோம். Because when God comes into our life, ஏனென்றால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது it's a miracle. அது ஒரு அதிசயம். It's a miracle. அது ஒரு அற்புதம். Because when he comes, he changes us. ஏனென்றால் அவர் எங்களிடத்திலே வரும்போது எங்களை மாற்றுகிறார். And he comes to live inside us. அவர் எங்களிடத்திலே வசிப்பதற்காக வருகின்றார். He is not like a contractor who comes and does something and goes off. அவர் அங்கே தரகாரர் மாதிரி வந்து ஒரு காரியத்தை செய்துவிட்டு போகிறவர் அல்ல. He comes to dwell with you. அவர் உங்களிடத்திலே கடந்து வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். And he says, though you walk through the valley of the shadow of death, நீங்கள் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் I will not leave you. நான் உன்னை கைவிட nor மாட்டேன். forsake you. உன்னை அசைக்க மாட்டேன். I will be with you. நான் உன்னோடே இருப்பேன். Even through death I will be with you. Even through death I will be with you. மரணத்தின் பாதை கூட செல்லும் பொழுது கூட நான் உன்னோடே When இருப்பேன். no other man can come and go with you, I will go with you, he says. அங்கே இன்னொரு மனுஷர் உங்களோட கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறோம், அந்த இடத்தில் நான் உன்னோடு வருவேன். But he can go with you only if you give a room in his life. அவர் உங்களிடத்திலே கடந்து வர முடியும் எப்பொழுதென்றால் நீங்கள் அவருக்காக இடம் கொடுக்கும்போது மட்டும். God can change everything in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். You know, we have a lot of tough things happening around us. எங்களை சூழ அநேக காரியங்கள் நடக்கின்றது. With this, everything tough, all the tough things, God is moving today. ஒவ்வொரு கடினமான காரியத்தையும் ஆண்டவர் இன்று God is அகற்றுகிறார். here today. ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இன்று இருக்கிறார். It's up to you today. ஆனால் அது உங்களை பொறுத்தது. If you are willing to touch the garment of Jesus, நீங்கள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட விரும்பினால் மாத்திரமே God can heal you today. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். If you have faith for your problem, உங்களை பிரச்சனைக்காக நீங்கள் விசுவாசம் உள்ளவராக God can இருந்தால் touch you. ஆண்டவர் உங்களை And தொடுவார். God can heal that problem for you. அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு சுகம் தருவார். Whatever the difficulty may be, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் God is merciful towards you today. அவர் இரக்கமுள்ள தேவனாய் Because இருக்கிறார். He loves you. ஏனென்றால் உங்களை அவர் He loves நேசிக்கின்றார். each one of உங்களை you. அவர் You நேசிக்கின்றார். might not love Him, நீங்கள் அவரை but விரும்பாவிட்டால் He loves you. உங்களை அவர் விரும்புகின்றார். And He's always wanting to do something for you. எப்பொழுதும் அவர் ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றே But if இருக்கிறார். you are willing, நீங்கள் He விரும்பினால் will change the very destiny of your life. உங்களுடைய வாழ்க்கை நிர்ணயித்திருக்கிற அந்த இலக்கை And அவர் மாற்றுவார். He will lift you up into a place that you cannot even imagine. நீங்கள் நினைக்க கூட முடியாத ஒரு உயரமான ஸ்தானத்துக்கு உங்களை உயர்த்தி கொண்டு செல்வார். Shall we all bow our heads? நாங்கள் தலைகளை தாழ்த்துவோமா? We are going to pray right now. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. Praise you. Thank you, Jesus. Hallelujah. 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 I want, if you have a problem or sick or anything, you stand where you are. We are going to pray for உங்களுக்கு you. சுகவீனம் அல்லது ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் தயவு செய்து எழுந்திருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க If you போகிறேன். want to stand on behalf of someone else, you can stand. யாருக்காவது பிரச்சனை இருந்து நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் But stand எழுந்திருங்கள். in faith. ஆனால் Believe. விசுவாசத்தோடு எழுந்திருங்கள். You know, like that woman. அந்த ஸ்திரியை போல It says that she had spent all she had. அந்த வசனம் கூறுகிறது எல்லா பணத்தையும் அங்கே வருத்தத்துக்காய் She செலவழித்தாள். had come to the end of her living. அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்கு She வந்தார். had come to the place where she had no healing, neither did she have money. அங்கே சுகம் இல்லை, பணம் இல்லை என்ற இறுதி கட்டத்துக்கு But when she வந்தார். heard of Jesus, ஆனால் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்ட போது she knew if I touch the if I can just touch his garment, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் I will be healed. He said. நான் சுகமாவேன் என்று அறிந்திருந்தார். Your faith is going to bring victory into your life today. இன்றைய நாளிலே உங்களுடைய விசுவாசம் வெற்றியை Your உங்களுக்கு கொண்டு faith வரப்போகிறது. is going to change things in your life today. உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கை என்று மாற்ற போகிறது. If you have faith in God, நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் God is உள்ளவர்கள், going to change everything in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்ற போகின்றார். Because He is alive today. ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கின்றார். I want you, if you have faith in God, just raise your hand உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் கரங்களை உயர்த்துங்கள். and just tell God your problems. ஆண்டவரிடத்தில் உங்கள் You பிரச்சனையை don't have to tell me, கூறுங்கள். just tell God your problems. எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஆண்டவரிடத்தில் கூறுங்கள். And tell God, ஆண்டவரே, I know, நான் அறிவேன், நான் அறிவேன், without any doubt, எந்த சந்தேகமும் இல்லாமல் you are going to take me out of this problem. என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க போகிறீர் என்று If it's a சொன்னார். healing, you tell God.
சுகம் கிடைக்க போறது My சொல்லுங்க. faith, I know today by your stripes I'm going to be healed today. சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய தழும்புகளால் நான் குணமாகின்றேன். You know, no one prayed for that woman. ஒருவரும் இந்த ஸ்திரீக்காக ஜெபிக்கவில்லை. Her faith made her whole. அவளுடைய விசுவாசம் அவளை சுகப்படுத்தியது. No one touched her. ஒருவரும் அவளை தொடவில்லை. There was no prayer offered to her. ஒருவரும் அங்கே ஜெபம் பண்ணவில்லை அவளுக்காக. Faith made her ஆனால் whole. அவளுடைய விசுவாசம் அவளை Today your faith can make you whole today. இன்று உங்களுடைய விசுவாசம் உங்களை Like I saw that girl walking last Sunday. கடந்த கிழமை நான் ஆலயத்திலே கண்ட அந்த பெண் பிள்ளையை போல The parents' faith made her whole. அந்த பெற்றோருடைய விசுவாசம் அவளை நடக்க பண்ணினது The போல same thing can happen to you today. அதே காரியம் உங்களுக்கு இன்று நடக்க I want போகிறது. to raise your hand today. உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். I'm going to pray for you right now. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். Father, I bring these people to you, Father. ஆண்டவரே, இந்த ஜனங்களை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு I வருகிறேன். rebuke every sickness in the name of Jesus. எல்லா விதமான நோய்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் நான் உடைக்கிறேன். I bind the power of darkness அந்த இருளின் வல்லமையை நான் உடைக்கிறேன். that's hollowing around them, Father. அவர்களை சூழ்ந்திருக்கின்ற I pray that the blood of Jesus will be applied on every life. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு வாழ்க்கையையும் தொடுவதாக. I rebuke every power of darkness to leave right எல்லா now. இருளின் அந்தகார சக்தியை இப்பொழுது நான் உடைக்கின்றேன். I command sickness leave the bodies right now. ஒவ்வொரு சரீரத்தை விட்டும் சுகவீனம் அகன்று போகும்படியே I கட்டளையிடுகிறேன். command cancer leave. கேன்சர் அகன்று போகும்படியே I கட்டளையிடுகிறேன். command fevers to leave. காய்ச்சல் அகன்று போகும்படியே வைரஸ் அகன்று போவதாக. அகன்று போவதாக. I command that every womb problem be healed right எல்லா now. கர்ப்பப்பை பிரச்சனைகளும் அகன்று போவதாக. Lord, every ache and pain to leave right now. ஒவ்வொரு நோவுகளும் அகன்று போவதாக. I pray for fevers to go. எல்லா காய்ச்சலும் அகன்று போவதாக. I pray, Lord, for leukemia to leave right now in the name of Jesus. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படியா நான் ஜெபிக்கிறேன். Father, I pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே நான் For people ஜெபிக்கிறேன். that have mental problems, மன உளைச்சல் இருக்கிற that ஜனங்கள் you will touch and heal that mind in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக. God, I pray where provision is needed, ஆண்டவரே, அவருடைய என்ன தேவை இருக்கின்றதோ that you will provide, Lord. அவற்றை சந்திப்பீராக. The miracle hand will bring provisions, Father. ஆண்டவர்களுக்கு தேவையானவற்றை நீர் I pray for சந்திப்பீராக. families that want peace in their home, Father. அவருடைய வீட்டிலே சமாதானம் இருக்கும்படியாய் You are ஜெபிக்கிறேன். not the God of peace, Father. நீர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கின்றீர். Enter those homes. அந்த வீட்டுக்குள்ளே கடந்து Change செல்வீராக. those lives. அவருடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. Lord, the father, mother, the children change their lives, Father. அவருடைய தகப்பனார், தாய்மார், பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை And மாற்றுவீராக. let the peace of the Lord just flow. அது சமாதானோட In the வீட்டுக்குள்ளே கடந்து houses of prayer, செல்வதாக. Father. Lord, touch each one, Father. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. Lord, I pray very especially, Father, விசேடமாய் நான் for ஜெபிக்கிறேன். people that are finding hard in their workplaces, வேலை செய்யும் இடங்களிலே கஷ்டத்தை where அனுபவிப்போம். businesses have gone down, Father. Business has gone down. வியாபாரங்கள் கீழே Where விழுந்திருக்கின்றது. people are finding hard to pay people. அங்கே ஜனங்கள் பே பண்ணுவதற்கு கஷ்டப்பட்டு Lord, கொண்டிருக்கிறார்கள். you are the provider, Father. நீரே எல்லாவற்றையும் Even தருகின்றவர். as they look to you, Father, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது Lord, touch them right now in the name of Jesus. I pray, இயேசுவின் Father. நாமத்தினால் இப்பொழுது தொடுவீராக. Let the power of God just flow through them, I pray, ஆண்டவரே, Father. உம்முடைய வல்லமை இப்பொழுது Oh, கடந்து Holy Spirit, செல்வதாக. flow, I pray in the name of Jesus. உம்முடைய வல்லமை இப்பொழுதே கடந்து Meet செல்வதாக. this need right now. இப்பொழுது தேவைகளை நீர் சந்திப்பீராக. God, I pray, Lord, very especially, Father, ஆண்டவரே, விசேஷமாக for நான் people ஜெபிக்கிறேன். that are here, Lord, இங்கே இருக்கிற ஜனங்களுக்காக that நான் are ஜெபிக்கிறேன். standing for the people in need right now, Father. இப்பொழுது தேவையோடு இருப்போருக்காக Strengthen ஜெபிக்கிறேன். their faith right now, அவருடைய Father. விசுவாசத்தின் Touch them in the பிரகாரமே name of Jesus, அவர்களை Father. தொடுவீராக. Touch them in the name of Jesus, Father. இயேசுவின் நாமத்தினால் God, heal தொடுவீராக. them, Father. நீரே சந்திப்பீராக. Hallelujah. God has already started moving. ஆண்டவர் இப்பொழுது கிரியை The செய்ய power of God is moving ஆரம்பித்துவிட்டார். right now. ஆண்டவர் இப்பொழுது கிரியை செய்ய The Lord is touching ஆரம்பித்துவிட்டார். some people right now. ஆண்டவர் இப்பொழுது சிலரை The Holy தொட்டுக் Spirit is moving கொண்டிருக்கிறார். right now. பரிசுத்த ஆவியானவர் You just கடந்து thank the Lord and வருகிறார். start receiving right now. இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Everyone stand and start praising God right now. எல்லோரும் ஆண்டவரை Because the power of ஸ்தோத்திரியுங்கள். God is here right now. ஆண்டவருடைய வல்லமை இங்கே இருக்கின்றது. There are some people praying for some families that are lost people. சில குடும்பங்களிலே இழந்தோரை நினைத்து ஜெபிக்கிறீர்கள். Even as you are praying, God is comforting people right now. ஆண்டவர் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இப்பொழுது தொடும் ஆண்டவரே. Hallelujah. Just start praising the Lord. ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவரை நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரியுங்கள். Hallelujah, hallelujah. தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி
தேவனே, நன்றி தேவனே. பிதாவே, நீ விசுவாசிக்க பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவனே, பிதாவே இந்த வார்த்தை இந்த நாளும் கொடுத்து தேவனே, பிதாவே இதோ வந்திருக்கும் அருமையானவர்கள் நீ அழைத்து இந்த இடத்திலே போஷிப்பிக்கிறதுக்காக நன்றி. இந்த வேளையிலே விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. அவன் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்த வேதனை நீங்கிறதற்காக நன்றி. தெய்வீக சமாதானம் இந்த இடத்திலே நிரப்புவதற்காக நன்றி. ஐயா, உங்களால் கொடுக்கப்பட்ட மற்ற கிருபை தேவனே சுவாமி, உங்களுக்கு எல்லா கனவும் துதியும் மகிமை. ஹல்லேலூயா. நீ விசுவாசி அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசி அப்பொழுது தேவனுடைய விடுதலையை காண்பாய் என்று சொன்ன தேவன் மாத்திரமல்ல, இந்த வேளையிலே நடத்துறதுக்காக நன்றி. உங்கள் விசுவாசமே தேவனுடைய கிருபையை காண, உங்கள் விசுவாசமே தேவனுடைய வல்லமையை காண இந்த வேளையிலே நீங்கள் ஒத்தாசை கொடுப்பீர்களானால், விசுவாசிப்பீர்களானால், ஆம் தேவனே, பிதாவை நான் விசுவாசிக்கிறேன். நீ தேவாதி தேவன், என்னை படைத்த தேவன், எனக்காய் என் பாவங்களின் சாபங்களுக்காய் பரலோகம் விட்டு பூலோகம் வந்த தெய்வமே, இந்த வேளையில் என்னை கழுவும், என் விதத்தினால் கழுவும், என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். இதோ என் பிள்ளைகளை உங்கள் கருத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் தேவனே. இதோ எனது திருமணத்தின் பிரச்சனையை உங்கள் கருத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எனது வியாபாரத்தின் பிரச்சனையை உங்கள் கருத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் தேவனே. அதில் ஒரு விடுதலை நீங்கள் கொடுக்கிறதுக்காய் நன்றி. நன்றி தேவனே சுவாமி. இதோ நான் அழகிந்து கடன் பெற்ற கடன்களை தீர்க்க முடியாத வேதனையோடு கண்ணீரோடு இந்த இடத்துல இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்ததற்காய் நன்றி. நான் விசுவாசிக்கிறேன், உங்களால் ஆகாத ஒன்றுமில்லை. உண்மை விசுவாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்ன பிரகாரமாய் இந்த வழியிலே அவர்களை ஆசீர்வதித்தல் வருமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் விசுவாசம் என்ற நாளிலே பிதாவே உயர்ந்து தாவனே அவர்கள் எல்லாம் விரும்பின காரியங்கள் நிறைவேற உங்களுடைய கிருபையினாலே மூடி காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிதாவே இந்த வேலைக்காய் நன்றி. தேவனுடைய சுவாமி, உங்களுக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓலவரி யந்திர வச்சம் கரவரி யந்திர ஓலவரி யந்திர வக்குரி யந்திர ஓலவரி யந்திர வாயந்திரவரி யந்திர வக்குரி யந்திர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் நன்றி செலுத்துவோம் தேவனுக்கு. நாம் நன்றி செலுத்துவோம் இயேசுவே. ஒரு புதிய கிருபை காணவரே, ஒரு புதிய விசுவாசத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிப்போம், நாமங்களை திறந்து தேவனுக்கு துதிப்போம். ஒவ்வொருவரும் நாமங்களை திறந்து தேவனுக்கு அறிக்கை செய்ய. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. புது வார்த்தையினால் என்னை சுகப்படுத்தீர் ஆண்டவரே. புது வார்த்தையினால் புது கிருபையை தந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
நன்றி செலுத்த போகிறோம் இந்த போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீதிமான் பிரச்சனைக்குள்ளாய் போவான். ஹalleluya. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஒன்றும் இல்லை. பிரச்சனை இல்லாத நான் இந்த இடத்துல இருக்க மாட்டோம். ஹalleluya ஹalleluya. நீங்க தேவனுடன் மகிழ்ந்து தேவனை ஆராதிங்க. உங்களுக்கு எவ்வளவு அதிகமா பிரச்சனைகள் வருதோ, எவ்வளவு அதிகமா போராட்டங்கள் வருதோ, தேவனை நோக்கி அவரை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. தேவனுடைய வார்த்தையில் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் ஒவ்வொருவரும் மோசேயிலிருந்து ஆபிரகாமிலிருந்து ஒவ்வொருவரும் போராட்டங்களுக்குள்ளாய் போனார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசத்தோடு போராடினார்கள். ஹalleluya ஹalleluya. கரங்களை இரு கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொருவரும் நாமளே தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி இயேசுவே. We thank you Lord. We thank you Jesus. We thank you for every trouble. நன்றி இயேசுவே. ஒவ்வொரு போராட்டங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு தொல்லை கஷ்டங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை காக்கும் தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஹalleluya கரவலசிரே. ஹalleluya ஹalleluya.
தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்த அவர்களை வழிநடத்தும். இந்த வரும் தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அப்பா உமது சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் சித்தம் அல்ல, அரசாங்கத்தின் சித்தம் அல்ல, இந்த நாட்டின் சித்தம் அல்ல, ஆனால் உம்முடைய சித்தம் நடக்கும் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அப்பா அப்பா சரியானவர்களே நீரே அப்பா பயன்படுத்தும் ஆண்டவரே. இதில் ஒப்படைக்குமாறு கேட்கிறேன் இயேசுவே. அப்பா ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாட்டை உமக்கு ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமுள்ள தெய்வமே பிதாவே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி தேவனே. பிதாவே நீ விசுவாசி அப்பொழுது தேவனை மகிமையை காண்பாய் என்பது மாத்திரமில்லை. இந்த வேளையில் பிதாவே இங்கே கூடியிருக்க ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் பிதாவே பிள்ளைகளையும் தேவனை சுவாமி இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்து திரும்பவும் அவர் வீடு செல்லும் பொழுது உங்கள் பாதுகாப்பவர்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து வழிநடத்துங்கள், ஆசீர்வதிங்கள், பாதுகாத்துக்கோங்க ஆண்டவர். தாமே உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தன் திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு அங்கே சமாதானத்தை கட்டளிடுவார். கர்த்தர் தன் திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார்கள். ஆண்டவருக்கு எல்லா கணத்துதி மகிமை உரித்தாக. ஆமென். God bless you all. We see நாங்கள் சந்திப்போம் 25ஆம் தேதி வருடமாக நாங்கள் இந்த இடத்திலே கூடி தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். ஆமென்.